ஒரு எழுப்புதலை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். முதல்ல சபையில ஆதி திருச்சபை எப்படி எழுப்புதல் அடைஞ்சது, அவங்க அந்த எழுப்புதல தேவ ராஜ்யம் எப்படி பிரதிபலிச்சது, அதை நம்ம இந்த நாட்களில் எப்படி நம்ம செய்யணும் என்று சொல்லி நம்ம இதில் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 12:24. எப்படி அப்போஸ்தலருடைய காலத்தில் எழுப்புதல் வந்தது. இன்னொரு ஆள் அப்போஸ்தலர் 16 எடுத்து வச்சுக்கங்க, ஒருத்தர் 12 எடுங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அதாவது எழுப்புதலுக்குரிய ஒரு பேஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னா, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இந்த எழுப்புதலுக்குரிய அடிப்படை என்னன்னா வசனத்தினுடைய ஒரு பெருக்கம் தான் என்னன்னா இந்த எழுப்புதல். வசனத்தினுடைய பெருக்கம், அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்னும் சொல்ல போனா வசனத்தை அறிகிற அறிவு, இதுதான் ஒரு மெய்யான எழுப்புதல். அந்த வசனத்தை அறியக்கூடிய அறிவு வருது சொன்னா அந்த இடத்துல ஒரு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எழுப்புதல் நம்ம பார்க்கலாம். அதான் அப்போஸ்தலர் 16:5 சொல்லுது. நீங்க தெளிவா வாசிக்கலாம். அதனாலே சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகிற்று. அதாவது ஒரு வேத அறிவை கொண்டுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எழுப்புதல் அமைகிறது. வேத அறிவு சொன்னா அது தேவனுடைய சித்தம். கர்த்தர் எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனை அல்லது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு பட்டணத்தை ஒரு தேசத்தை முழு உலகத்தை எதிர்பார்க்கிறாருன்னா தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் மனுஷன் கிரியைகள் செயல்படணும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ இந்த வேத வசனம் வளரும் பொழுது, அதாவது இந்த தேவனுடைய இந்த அறிவு சபையில வளரும் பொழுது, கிறிஸ்தவர்கள் மத்தியில வளரும் பொழுது ஒரு மெய்யான எழுப்புதல் பார்க்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா, முதல்ல என்னன்னா, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, மிக 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 முக்கியம். அதான் வசனம் சொல்லுது, பலப்படுத்து. எடுத்ததுமே பலப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உன்னதத்தினுடைய பலன் வர வரைக்கும் காத்திருங்க சீஷர்கிட்ட சொன்னார். மேல் வீட்டார்கள் சீடர்கள் அவங்க காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்த பொழுது உன்னதத்தின் பலத்தினால தரிப்பிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்து நல்லா சாப்பிட்டு கூடையே இருந்த ஊழியத்தெல்லாம் பார்த்த பேதுரு 3 தரம் மறுதளிக்கிறார் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேதுரு தான் அந்த உன்னதத்தின் பலன் அடைந்த பிறகு அவன் எழுந்து நின்று பேசுகிறத பார்க்கிறோம், தேவனுடைய வசனங்களை. அப்ப என்னன்னா, இந்த வேதத்திற்குரிய இந்த அறிவு ஒரு மனுஷனை என்ன பண்ணிடுது அப்படின்னா, அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குது. இதான் சத்தியம். அதாவது தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் அறிகிற பொழுது ஒரு தெளிவடையலாம், அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அடையலாம். இந்த ஒரு வேத அறிவை அடைஞ்ச பிறகு பேதுருனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம். பரிசுத்த ஆவியினால் அவங்க என்னதான் அடைஞ்சாங்க. அவங்க இதுதான் வேத வசனத்தின் வெளிப்பாடு. இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நான் போறேன் சொன்னா, அந்த இடத்தினுடைய நான் போகக்கூடிய வழிகளையும் அந்த இடத்துல நான் போய் என்ன செய்வேன் என்பதை நான் தெளிவாக அறிஞ்சிருந்தேன்னா எனக்கு எந்த பதற்றம் இருக்காது. எனக்கு நான் வழியில போகும்பொழுதும் இருக்காது, போன பிறகும் எனக்கு இருக்காது. அது போலதான் தேவன் அறியக்கூடிய அறிவு பரிசுத்த ஆவியானவர் அவர் தந்தர்லைங்களா. அந்த பலம் அவங்களுக்குள்ள வந்த பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தின் மேன்மை அது பரிசுத்த ஆவியானவருடைய வழியாக அவங்களுக்கு ஒரு வேத வசனத்திற்குரிய ஒரு வைராக்கியமாக அது ஒரு அமைந்து விட்டது. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில
தைரியமாக வசனத்தை பேசுறதை பார்க்கிறோம். அவ்வளோ படித்தவங்க இல்லை, இயேசு கிறிஸ்துவோட கூட சுத்தன சீடர்கள்லாம் படித்தவங்க இல்லை. அப்படிப்பட்ட கல்லாதவர்களாக இருந்தோம் இந்த அளவுக்கு அவங்க பேசுறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் என்ன தந்ததுன்னா, வேத வசன தேவனை பற்றி அறிகிற அறிவு. அதான் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய உறவே என்ன அப்படின்னா, தேவனை அறியக்கூடிய அறிவு தராது. நீளம் ஆழம் அகலம் எவ்வளோ, தேவனுடைய நீளம் ஆழம் அகலம் எவ்வளோ என்பதை அதை நம்மளுக்கு அதை கொண்டு போய் அதை விளக்கிடுவார். பரிசுத்த ஆவியானவர் விளக்கிட்டார் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு பலன் வந்துடும். அப்போ எழுப்புதல்ல முதல் நம்ம அடைய வேண்டியது என்னன்னா, பலப்படுத்துவது அல்ல மற்றவர்களை, நம்ம பலப்படுவது. வேற வசனம் தெளிவா இருக்கு. இந்த வசனம் ஒரு அருமையான ஒரு எழுப்புதலுக்குரிய ஒரு வசனம். இது அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய தெளிவை நான் காலையில தான் பார்த்தேன். அந்த வசனத்தை நோக்கி நான் தேடுகிற பொழுது காலையில் தான் நான் பார்க்குறேன். மிக ஒரு அருமையான ஒரு வசனம். ஆனால் தெளிவாக எனக்கு விளக்கி அமைச்சார் இதை. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு முதல்ல நம்ம பலன் அடையணும். சபைகள் பலன் அடையணும். ஃபர்ஸ்ட் சபைகள் பலன் அடையாம வரக்கூடிய ஒரு எழுப்புதல் வெறுமனே ஒரு கூடுகையா இருக்குமே தவிர, மற்றபடி அது தேவன் வாஞ்சிக்கிற கடைசி கால ஒரு எழுப்புதலா இருக்காது. தேவன் எதிர்பார்க்கிற கடைசி கால ஒரு எழுப்புதலா இருக்கவே முடியாது. கூட்டமாக தான் இருக்கும். ஒரு கூடுற மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல கூடுற கூட்டமா, பஸ் ஸ்டாண்ட்ல கூடுற கூட்டமா, இப்படி எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூடுது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரி தான் நம்ம ஒரு கேதரிங் கலந்து போவோமே அன்றி, மற்றபடி ஸ்திரப்படாத ஒரு அனுபவம் என்பது அது எழுப்புதல் கிடையாது. கூட்டம் கூட்டிட்டா எழுப்புதல் என்று நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளும் நம்மை நாம் திருப்தி படுத்தக்கூடிய காரியமே தவிர தேவனுடைய அங்கீகாரத்தை அது பெறாது. அந்த எழுப்புதலினாலே பூமியில நடக்க வேண்டிய முறைமைகள் நடக்காது. அதாவது அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் வராது. அந்த சமுதாயத்துல கிறிஸ்தவத்தின் மேன்மை வெளிப்படாது. கிறிஸ்தவர்களுக்கு அந்த சமுதாயத்துல ஒரு மேன்மை கிடைக்காது, ஒரு அந்தஸ்து கிடைக்காது, ஒரு அதிகாரம் கிடைக்காது. அது ஒரு எழுப்புதல் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். கூட்டம் கூடுவதை வச்சு நம்ம எழுப்புதல் சொல்லலாம். கூட்டம் கூடுவது என்பது வேற, எழுப்புதல் என்பது வேற. எழுப்புதல் என்று சொன்னா அந்த எழுப்புதல்ல, அந்த கூடுகையில அது எப்படின்னா சமுதாயத்துல மாற்றம் உண்டாகும். கிறிஸ்தவத்துக்கு ஒரு மாற்றம் உண்டாகும், கிறிஸ்தவ நாமத்துக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். எல்லாத்திலுமே அரசியல்ல பிரதிபலிக்கும், கிறிஸ்தவர்களுடைய பொருளாதாரத்துல பிரதிபலிக்கும், எல்லாத்திலுமே பிரதிபலிக்கும். சமுதாயத்துல மாற்றம் வரலன்னு சொன்னா அது வெறும் கூடுகை மட்டும்தான். அப்போ அந்த எழுப்புதலுக்கு முதல் படி என்னன்னா, சபைகள் ஸ்திரப்படணும். அல்லேலூயா. சபைகள் ஸ்திரப்படணும். நம்பர் 1. நம்பர் 2